இருவரும் கைலாயத்தை அடைந்து கீழே இறங்கி பல வாயில்களை கடந்து பெருமாள் வீற்றிருக்கும் இடத்தை அடைந்தனர். அதன் வாயிலில் சேரமான் பெருமான் நாயனார் தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் மட்டும் உள்ளே சென்று சிவபெருமானை முன்விழுந்து வணங்கி துதித்து சேரர்கோன் வாயிலில் நிற்பதை கூறுகிறார். சிவபெருமான் புன்னகையுடன் சேரமானை உள்ளே அழைக்கிறார். இங்கே உம்மை யாம் அழையாதிருக்க எப்படி வந்தீர் என்று வினவ, சேரமான் சிவபெருமானை பன்முறை விழுந்து வணங்கி, எமையாலும் எம்பெருமானே, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை துதித்து அவர் ஏறி சென்ற வெள்ளை யானைக்கு முன் அவரை சேவித்து கொண்டே இங்கு வந்து சேர்ந்தேன் என்றார். தேவரீரின் ஐந்தெழுத்து மந்திரமே யான் ஏறிய புறவிக்கு இந்த மாயசக்தியை தந்து இங்கே என்னை அழைத்து கொண்டு வந்தது என்றார். தேவரீர் பொழியும் கருணை வெள்ளம் அடியேனை இங்கே கொண்டு வந்து ஒதுக்கியதால் இப்பேறு பெற்றேன். மலைமகள் நாயகனே, ஒரு விண்ணப்பம். அடியேன் தேவரீரது திருவருள் துணை கொண்டு திருவுலா ஒன்று பாடி உள்ளேன். அதை கேட்டருள வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தித்தார். அப்பொழுது சிவபெருமான் இளம் புன்னகையுடன், அப்படியா, சரி, அதனை சொல் என்று திருவாய் மலர்ந்தருள, சேரமான் பெருமான் நாயனார் உடனே திருக்கைலாய ஞான உலாவை ஆசுகவியாக பாடி பெருமானை கேட்கும்படி செய்தார். இதனை செவிமடுத்த சிவபெருமான் அகமகிழ்ந்து அருள் செய்து, எம்முடைய கணங்களுக்கு நாதனாய் இரு என்று பணிந்தார். சேரமான் பெருமான் நாயனாரும் சிவகணநாதராகி சிவமூர்த்திக்கு தொண்டரானார்.